படைத்தது உணவு என்னை வளர்த்தது. பசித்தர் மூலிகை மகேந்திரன். பதிவு நாள் 8/2/2025. ஆவாரம் பூ பறிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஆவாரம் பூ தான் இருக்கும். இதில் இனி ஏன் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அப்படின்றதுக்கானது காட்டுறேன். இதெல்லாம் பாருங்கள், என்னுடைய குழந்தைகள் போல் நான் கொஞ்சம் இதெல்லாம் மலர்ந்துருக்கு. இவங்களாம் நாளைக்கு மலருவாங்க, புரியுதுங்களா? இவங்களாம் பாருங்கள், நாளைக்கு மலருவாங்க. இதுபோல் இயற்கையோடு நான் உறவாடுவேன். இந்த மரங்களெல்லாம் வெட்டிட்டாங்கன்னா இயற்கை தான் தெய்வம், புரியுதுங்களா? மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்கன்னா கண் கலங்கி நான் அழுவேன். துக்கம் வந்துடும் எனக்கு. இது ஏன் இந்த பதிவு உன்னது பாருங்கள், எவ்வளோ ஒரு பிரகாசமாக எப்படி அது வாழுது பாருங்களேன். அதில் ஆனால் இயற்கையின் சீற்றத்தை அப்படியே பறிக்கிறதுக்கு வந்தேன். ஒரு கிளை உடஞ்சி சாஞ்சிட்டுக்குது. அதனால் இந்த பதிவு நம்ம போட்டால் தான் மற்றவங்க யாரும் இது மாதிரி செய்ய மாட்டாங்க. பாருங்கள், அதனுடைய குழந்தைகளை சுமந்து கொண்டு இருக்கிறது. சின்னது பாருங்கள், குழந்தை இதெல்லாம் கருவுற்ற நிலையில் இருக்குது. மனித இனம் மட்டும் கருவுற்ற நிலையில் இருக்குது. அவங்க மட்டும் வாழணும்னு நினைக்கக்கூடாது, புரியுங்களா? அவங்களும் வாழணும். அந்த மனிதனுக்கு உணவு கொடுக்குற இயற்கையும் வாழணும். இது பாருங்கள், குழந்தைங்கள சுமந்துங்குது பார்த்தீங்களா? பிஞ்சு புள்ளக்குட்டியோடு வாழுது. அது சின்ன குழந்தைங்க. இது பார்த்தீங்களா? கரு பார்த்தீங்களா? எவ்வளோ பிள்ளைகளை சுமந்து கொண்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த கிளை எவ்வளோ குழந்தைங்க பாருங்கள். இது பாருங்கள், இந்த குழந்தைய மட்டும் பாருங்கள். இது பார்த்தீங்களா? கிளை உடஞ்சிட்டுக்குது. குழந்தையை சுமந்து கொண்டு தன் குழந்தைகளை வாழ வைப்பதற்காக ஊசலாடி கொண்டு இருக்கிறது. உயிரை வைத்து கொண்டு ஊசலாடி கொண்டு இருக்கிறது. இதை யார் உடைத்தார்கள் அப்படின்னா பாருங்கள், கிளை உடஞ்சிட்டுக்குது, புரியுதுங்களா? இந்த கிளை உயிரோடு இருக்குது. இந்த கிளை உடஞ்சிடுச்சு. உடையவே தான் இது இப்போ தான் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உடஞ்சிருக்கு. அப்படியே வதங்குது, வாடுது இலெல்லாம். அதெல்லாம் அப்படியே பார்த்து நான் அப்படியே மனதார நான் அதில் கையே வைக்க மாட்டேன். இப்போது நீங்கள் வாழணும். ஏன்னா அந்த கிளையில் இருக்கிற பூவை எடுக்க போய் அந்த கிளை உடஞ்சிடக்கூடாது. இந்த குழந்தைங்கள்லாம் அதில் காலையில் பிரகாசமாக பிறக்க வேண்டும். இப்போ அந்த கிளை உடஞ்சி கீழே விழுந்துடுச்சு அப்படின்னா அது இந்த குழந்தைங்கள்லாம் இறந்துடும். அதனுடைய முழுமை முக்தி நிலை என்பது இது பூவாக மாறுறது தான் அதனுடைய முழுமை. அதனால் இதில் நான் கிள்ள மாட்டேன். இது பாருங்கள், எவ்வளோக்கு அப்படியே அதனுடைய குழந்தை எப்படி சுமந்துங்குது பாருங்களேன். நீங்கள் எப்படி உங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் எப்படி நீங்கள் அணைச்சிவீங்களோ, அணைச்சி முத்தமிடுவீங்களோ, அதுபோல் என் செல்லத்தை நான் முத்தமிடுவேன், புரியுங்களா? இதுபோலவும் ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழுகிறான். நான் இருக்கேன்டா செல்லம். நீங்கள் நாளை காலையில் உங்களை முதல்ல பார்ப்பேன், எப்படி பிரகாசமாக நீங்கள் பூத்துன்னுக்கிறீங்கன்னு. அந்த கிளையில் நான் கையே வைக்க மாட்டேன். இது உடச்சிட்டுக்கிறாங்க. சரி, நம்மளால் முடிந்தது இறக்கம்தான் பட முடியும். யார் உடைச்சாங்கன்றது தெரியல. அதனால் இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்க்குறவங்க அது கருவுற்ற நிலையில் இருக்கும் பொழுது அந்த கிளையை உடைக்காதீங்க. ஒரு சிலர்லாம் பாருங்கள், முழுக்குன்னு இப்படி உடைச்சிடுவாங்க. அதனால தயவுசெய்து சொல்கிறேன், அப்படியே இப்படி பட்டுன்னு இப்படியே உடச்சிடுவாங்க. அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக பரபரப்பாக இயற்கையை அழித்து விட்டு நீ வாழ முடியுமா? சிந்திக்காமல் மனிதன் வாழுகிறாங்க பாருங்களேன். இயற்கை இருந்தால் தானே நீ வாழ முடியும், புரியுதா? அதை புரிந்து இதுக்கு மேலே அது மாதிரி தவறுகள் செய்யாதீங்க. ஆவாரம் பூ நான் கிள்ளி பதப்படுத்தி கொடுக்குறேன். இது உங்களுக்கு வேணும்னா தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் பூ ஃபுல்லாக பறிச்சிருக்கேன். இது பதப்படுத்தி நிழல்லையே உணர்த்தி பாருங்கள். பையில் இருக்கு பாருங்கள், பார்த்தீங்களா? வெளியில் இருக்கேன், பையில் அப்படியே இருக்குது. சுற்றி செஞ்சு பதப்படுத்தி கொடுக்குறேன். வேணும்னா கொரியரில் அனுப்புவேன். வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. 8939238922. பசித்தர் மூலிகை மகேந்திரன். நல்ல ஒரு அற்புதமாக இருக்கும் இன்றைய பதிவு இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நீங்கள் இதுக்கு மேலே இப்படி கிளை இப்படி முழுக்குன்னுலாம் உடைக்க மாட்டீங்க, புரியுதுங்களா? இது பாருங்கள், இரக்கமே இல்லாதது பாருங்கள். அதனுடைய கருவுற்ற நிலையில் இருக்க உடச்சி போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள். அது கருவு சுமந்துங்குது. அது மனசு வருத்தமாக தாங்குது. இது பாருங்கள், ஒரு சில மனிதர்கள் வராங்க பாருங்களேன். இது பாருங்களா, அப்படியே முழுக்குன்னு உடச்சிட்டுக்கிறாங்க பாருங்கள். இது எல்லாம் முழுக்குன்னு உடச்சிட்டுக்கிறாங்க. உடைச்சது துளுத்து வருது. நீ என்னை உடைத்தாலும் சரி, நான் துளிர்த்து இது பாருங்க, அரும்பு வைக்கிது பாருங்கள், புரியுதுங்களா? அப்படியே இது பாருங்கள், எப்படி உடச்சிக்கிறாங்க பாருங்கள். இதை உடச்சிட்டாங்க பார்த்தீங்களா? இதை இது பாருங்கள், பெரிய கொத்தாக வச்சுருக்கோம். அப்படியே முழுக்குன்னு உடச்சிட்டுக்கிறாங்க.
இதை உடைச்சேன்றதுக்காக இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக உடச்சிக்கிறாங்க பாருங்கள், புரியுதுங்களா, தெரியுதுங்களா, நல்லது பாருங்கள். அதை உடச்சிட்டாங்க. அது இருந்தாலும் சைடில் கிளவிட்டு அது துளுத்து வருது. நீ என்னை அழித்தாலும் சரி நான் உன்னை வாழ வைப்பேன்னு சொல்லுகிறது இயற்கை. இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஃபார்வர்டு பண்ணுங்கள். மீதி வீடியோ ஃபார்வர்டு பண்ணலாம். நான் எந்த வீடியோவும் ஃபார்வர்டு பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனால் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபார்வர்டு பண்ணுங்கள். இயற்கையை நம்ம வாழ வைப்போம், இயற்கை நம்மளை வாழ வைக்கும். புரியுதுங்களா? அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மைந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனுடைய குழந்தைங்களோட இதாங்க சொர்க்கம். சொர்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் போய் சாமி கும்பிட்ற இடத்துல வந்து சொர்க்கம் கிடைக்குதோ கிடைக்கலையோ தெரில. இதுதான் எனக்கு சொர்க்கம். நான் சாமி கும்பிட்டேன், அங்கே எனக்கு நிறைவு கிடைக்கல. எனக்கு வந்து இங்கே தான் சொர்க்கம். அதனால் உங்கள் சாமி கும்பிடுங்க, நான் கும்பிட வேணான்னு சொல்லலை. ஆனால் இது வந்து உடம்பை ஆரோக்கியமாக வைக்கும், ரத்தத்தை சுத்தம் செய்யும். அற்புதமானது ஆவாரம் பூ. ஆவாரை பூத்திருக்கையில் சாகாரை கண்டதுண்டு. புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா வாழுங்க. நம்மளை சுற்றி இது பாருங்கள், ஃபுல்லாக தான் இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் பறிச்சுன்னே இருக்கலாம். மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க இயற்கையின் மீது உணர்வு இருக்கிறவங்களுக்கு தான் மகிழ்ச்சி வரும். எல்லாருக்கெல்லாம் மகிழ்ச்சி வந்துடாது. அதையும் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறேன் நான். புரியுதுங்களா? குழந்தைய பாருங்கள், என் செல்ல குழந்தைங்கள பாருங்கள், விரைவில் பிறக்க போகிறாங்க. ஒரு தாய் கருவுற்ற நிலையில் பிரசவமானதும் தாத்தா பாட்டி புரியுதா எல்லாரும் பெரியப்பன் சித்தப்பன் மாமன் அத்தனை பேரும் அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. எப்படா அந்த குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு. அதுபோல் நான் நாளை காலையில் வந்து இவங்க அப்படியே மலர்ந்திருப்பதை பார்த்து, குழந்தைகள் பிறந்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவேன். இப்படியும் ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழுகிறான், இந்த கலி உலகத்தில். அதுதான் பசித்தர் மூலிகை மகேந்திரன். கடவுளெல்லாம் வணங்குன்னு எதுவும் நான் சொல்லிவிடல. அது வணங்காங்க போங்க. ஆனால் இயற்கையை வணங்குங்கள்னு சொல்லித்தரேன். இது உங்களை வாழ வைக்கும். நன்றி, மகிழ்ச்சி.